ஹாய், இப்ப நம்ம இங்க வந்து என்ன பார்க்க போறோம்னா, பிளஸ்டிக் கேப் இல்லைன்னா கரெக்டா மல்டி கேப் சொல்லுவாங்க. இது ரெண்டும் வேற வேற தான். ஆனா கொஞ்சம் ஆனா ஆனா இது ரெண்டும் சேம் தான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப பிளஸ்டிக் கேப், கரெக்டா மல்டி கேப் இந்த ஃபண்டுங்கெல்லாம் பத்தி எதுக்கு இருக்குன்னா, இப்ப வந்து கரெக்டா மார்க்கெட்ல வந்து கரெக்டா ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் கரெக்டா மிட் கேப், அதுக்கப்புறம் கரெக்டா லார்ஜ் கேப் வந்து இந்த மாரி கரெக்டா மார்க்கெட்ல வந்து ஃபண்ட் வந்து பிரிச்சு பிரிச்சு இருக்கு. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், அதுக்கப்புறம் கேப். இப்ப பட் இதுலலாம் தனித்தனியா கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒரே ஒரு ஃபண்ட், நீங்க ஒரே ஒரு கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுத்து அந்த பணத்தை அவங்க கிட்ட நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா அவங்களே பிரிச்சு பிரிச்சு கரெக்டா பட் அவங்க வந்து கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டா மல்டி கேப் சொல்லுவாங்க. இப்ப கரெக்டா மல்டி கேப்ல வந்து காமனா எப்படி இருக்கும்னா, ஒரு 50% இப்போ 50% அது வந்து கரெக்டா லார்ஜ் கேப்ல இருக்கும். அதுக்கப்புறம் 30% வந்து கரெக்டா அதுல வந்து 30% வந்து கரெக்டா மிட் கேப்ல இருக்கும். மீதி 20% வந்து கரெக்டா ஸ்மால் கேப்ல இருக்கும். இது வந்து காமன் எக்ஸாம்பிள் தான். ஆனா ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்களுக்கு ஏத்தபடி பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா செபி செபி ரூல் பிரகாரம் பட் இதுதான் அவங்க கொஞ்சம் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்ப கரெக்டா மல்டி கேப்னா அதுல வந்து கரெக்டா லார்ஜ் கேப்ல அதிகமா பட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா மிட் கேப்ல பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரெக்டா ஸ்மால் கேப்லயும் பண்ணுவோம். அதுதான் செபி இருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டா மல்டி கேப் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபிளெக்ஸி கேப்னா, அதாவது ஃபிளெக்ஸி அந்த நேம்ல இருக்கிற மாரி கரெக்டா ஃபிளெக்ஸி கேப்னா அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து நீங்க வந்து கரெக்டா எப்படின்னா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். கரெக்டா லார்ஜ் கேப்ல நீங்க கொஞ்சம் அதிகமா வாங்கலாம், இல்லைன்னா லார்ஜ் கேப் இப்போ கொஞ்சம் ஹை வேல்யூல இருக்கு. பட் அதனால ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் கரெக்டா பிக் கேப் இதுல கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு லார்ஜ் கேப்ல வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த மாரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து கரெக்டா நம்ம போன வாட்டி இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த கரெக்டா கரெக்டா மல்டி கேப்பை விட இந்த வந்து ஃபிளெக்ஸி கேப்ல கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி கேப்ல வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாரி லார்ஜ் கேப்ல தான் அதிகமா வச்சிருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கரெக்டா ஸ்மால் கேப் இல்லைன்னா கரெக்டா கரெக்டா ஸ்மால் கேப், பிக் கேப் இது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அவங்க பண்ணி கரெக்டா இது பண்ணி கரெக்டா இது பண்ணி அவங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் மல்டி கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். மல்டி கேப் இல்லைன்னா பிளெக்ஸி கேப் ரெண்டும் சேம் தான். ஆனா ஒரு பர்டிகுலர் டிஃபரெண்ட் தான் இருக்கு. அது வந்து அவங்களோட ஸ்டாக் பிக்கிங்ல வந்து அந்த பட் அந்த பர்டிகுலர் கரெக்டா டிஃபரெண்ட் இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு கரெக்டா பெனிஃபிட்டா இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து மாசம் ஒரு பட் இப்பதான் அவங்க வந்து கரெக்டா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களால நிறைய அவங்களால அவங்களால கரெக்டா நிறைய பணத்தை வந்து அவங்களால பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்ப அந்த மாதிரி பர்சனலா பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லார்ஜ் கேப்ல கொஞ்சம், ஸ்மால் கேப்ல கொஞ்சம், மிட் கேப்ல கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு போடாம ஒரு 1000 ரூபாவோ இல்ல ஒரு 500 ரூபாவோ இந்த மாதிரி மல்டி கேப்போ இல்லைன்னா பிளெக்ஸி கேப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டோம்னா மத்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க எதுலாம் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஃபண்ட் வந்து இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த மிட் கேப் ஃபண்ட் வந்து இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்போலியோ பேலன்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா கிடைச்சிடும். ஏன்னா இதுல வந்து பெரிய கம்பெனியும் இருக்கும், ஒரு ஸ்மால் மீடியம் கம்பெனியும் இருக்கும், ரொம்ப ஸ்மால் கம்பெனியும் இருக்கும். அந்த கம்பெனிலேயே இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், கரெக்டா ஸ்மால் கேப் இந்த கம்பெனிலேயே வெரைட்டி ஆஃப் செக்டார் கரெக்டா டிஃப்ரெண்ட் செக்டாரும் இதுக்குள்ள
பட் கரெக்டா உள்ள வந்துது. அதனால இந்த ஃபண்ட் வந்து லாங் டைமுக்கு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்ல ரிட்டர்ன் தர சான்ஸ் அதிகமாவே இருக்கு. பட் இதுதான் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பட் இன்ஃபர்மேஷன் இந்த மல்டி கேப் அண்ட் ஃபிளெக்ஸி பட் அண்ட் ஃபிளெக்ஸி கேப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.